குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினரை இழிவுபடுத்துறதுக்காகவே அந்த படம் எடுக்கப்பட்டிருக்குது. அந்த பெண்களிடமோ அவருடைய குடும்பத்தை பணம் பறித்த இடைஜாதி நபர்கள் யாரு, அவர்கள் கொடுத்த படம் எடுக்க உங்களுக்கு திராணி இருக்குதா? எல்லா ஜாதியிலும் அயோக்கிய பயலுங்க இருப்பானுங்க, எல்லா ஜாதிகளும் உங்களை போன்ற அரைவேக்காடுகள் இருப்பானுங்க. பெண்களை பாலியல் பண்டமா பார்க்கணும், எல்லா ஜாதியிலும் இருப்பான். நந்தினியை காதலின் பேரில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த மணிகண்டனுடைய நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அந்த காவிய நாயகன், அந்த காவிய நாயகன் இருக்கின்ற இந்து முன்னணி, அந்த காவிய இந்து முன்னணி இருக்கு இல்லைங்களா, அதுல உறுப்பினராக இருந்த இடைஜாதி பையன் தான். அங்க இருக்க பத்திரிகை யாராவது இதை ஞாபகப்படுத்தினா உன் மூஞ்ச எங்கடா தூக்கிட்டு போய் வச்சிருப்ப மானகெட்ட பையனை. நீ ஏசி ரூம்ல உட்காந்துட்டு நாலு கதையை எழுதிட்டு நீ படத்தை எடுத்துட்டு கிழிச்சிட்டீங்கன்னா நீ ஒண்ணு பெரிய சமூக அக்கறை உள்ள பருப்புன்னு சொல்லிட்டு கருத்து சொல்ல நொட்டிட்டு வந்துடாரு. ரஞ்சித் என்னோ பெரிய சமூகத்தை தூக்கி நிறுத்திக்கிற ஜாதியற்ற சமூகத்தை படைக்க வந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. அவனே ஒரு குப்பை, அந்த குப்பை எடுத்த ஒரு குப்பை படத்தில் நீ இப்படி ஒரு குப்பையான கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்க. கூறுகட்ட குப்பை மூலையா தேசத்துக்காக போராடிய தலைவர்கள் அவங்க செய்த தியாகத்தின் மூலமா உன் தலையில மூளை இருந்தா தெரியும், உன் மண்டையில சாணியை தானே வச்சிட்டு இருக்கிற. ஒருத்தனை அடையாளப்படுத்தணும் அப்படின்னாக்கா அவன் செய்த சாதனைகள், சமூகத்துக்கு செய்த தியாகங்கள், இது மூலியமா தான் ஒருவன் அடையாளப்படுத்தப்பட வேண்டுமே தவிர ஒருவன் அவன் ஜாதியின் ரீதியாக ஜாதியின் பெயரால் ஒருவன் அடையாளப்படுத்தப்படுகிறான் என்றால் அது மிகப்பெரிய இழிவு. ஒன்றிய பிரதமர் நரேந்திரா குறித்து விமர்சனம் வைக்கப்படும் போதெல்லாம் மை சென்னை 360 சேனல்ஸோட ரெகுலரான ஆடியன்ஸா இருக்கவங்க நரேந்திரான்னு சொல்லுவாங்களே தவிர நரேந்திராவுடைய ஜாதி பேரான அந்த சர்நேமை எக்காலத்தில் சொல்ல மாட்டாங்க. நரிக்குறவர்கள் ஜாதியினர் தியேட்டருக்குள்ள போக முடியாது. ரோகிணி தியேட்டர்ல என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தெரியுமல்ல. வணக்கம் தோழர்களே. நாடக காதலர் நடிகர் ரஞ்சித் அவர்கள் இயக்கிய ஒரு படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசும்போது இயக்குனர் பேரரசு அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா சில அரிய வகை கருத்துக்களை தான் மிகப்பெரிய சமூக அக்கறை உள்ளவன் அப்படின்ற ஒரு நினைப்புல பேசியிருக்கிறாரு. அவர் பேசினதெல்லாம் எவ்வளவு அருவருப்பான ஒரு விஷயம்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். குறிப்பா பேரரசு அவர்கள் பேசும்போது அந்த படத்துடைய டைட்டில சொன்னதுக்கு அப்புறமேட்டு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வன்மத்தோட குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் மேல் அவருக்கு இருக்கின்ற அவருடைய கேடுகட்ட மனசுல என்ன மாதிரியான பதிவுகள் இருக்கு அப்படின்ற வெளிப்படையா காட்டி இருக்குது. அந்த படமே பாத்தீங்கன்னாக்கா அப்படிதான் எடுக்கப்பட்டிருக்கு. ட்ரெய்லரை பார்த்தாலும் தெரியும். குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினரை பாத்தீங்கன்னாக்கா இழிவுபடுத்துறதுக்காகவே அந்த படம் எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றது வெளிப்படையாவே தெரியுது. இதுல அந்த இயக்குனர் பேரரசு அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருனாக்கா, அது ஏற்கனவே நீங்க பார்த்திருப்பீங்க, இருந்தாலும் ஒரு தடவை கேளுங்க. நாடகம் சொன்னா எதுக்கு ஜாதிக்கு முத்திர குத்துறீங்க? ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்க. இந்த நாடக காதல் அப்படின்ற ஒரு வார்த்தை யாரால் இந்த சமூக அரசியல் காலத்தில் நிறுவப்பட்டது அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். தர்மபுரி இளவரசனுடைய மரணத்தின் போது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனராக இருந்த திரு ராமதாஸ் அவர்கள் தான் இந்த நாடக காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது வன்மத்தோட பரப்பினாரு. அந்த வன்மத்தோட பேச்சை எடுத்துட்டு உங்களை போன்ற இடைஜாதிகள், அதாவது ஜாதிய சூட்சமும் ஜாதிய சூழ்ச்சி தெரிஞ்சுக்காத இடைஜாதிகள் பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து நாடக காதல் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறீங்க. இதுவே ஒரு கேவலமான உங்களுடைய அருவருக்கத்தக்க மனநிலையை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. உங்களுடைய இந்த பேச்சு முழுக்க பாத்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை குறிவைத்து தாக்குவதற்காகவே உங்களுடைய பேச்சுக்கள்லாம் இருக்கு. நான் கேட்கிறேன், பொள்ளாச்சியில பெண்களுக்கு காதல் வலை விரித்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பெண்களை அந்த பண்ணை வீட்டுக்கு வர வைத்து அவர்களை சாட்டையால் அடித்து நிர்வாணப்படுத்தி அடித்து கொடுமைப்படுத்தி அந்த பெண்களிடமோ அவருடைய குடும்பத்தை பணம் பறித்த இடைஜாதி நபர்கள் யாரு, அவர்கள் கொடுத்த படம் எடுக்க உங்களுக்கு திராணி இருக்குதா திரு பேரரசு அவர்களே? இந்த இடைஜாதி பட்டியலில் இருக்கவனுங்க எல்லாருமே எல்லா ஜாதியிலும் அயோக்கிய பயலுங்க இருப்பானுங்க, எல்லா ஜாதிகளும் உங்களை போன்ற அரைவேக்காடுகள் இருப்பானுங்க, எல்லா ஜாதிகளும் பெண்களை கொடுமைப்படுத்துறவனும் இருப்பான், பெண்களை அடிமைப்படுத்துறவனும் இருப்பான், பெண்களை பாலியல் பண்டமா பார்க்கணும் எல்லா ஜாதியிலும் இருப்பான். முதல்ல இந்த மைண்ட் செட்டை கழட்டி வைங்க. இது எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே பேசுறது ராமதாஸ் அவர்களுடைய குரலாக இன்னைக்கு எதிரொலிச்சிட்டு இருக்கீங்க. நான் இன்னொன்னு கேட்கிறேன், உங்களோட அதே மேடையில இருக்கிறாரு இல்லைங்களா இந்து முன்னணியுடைய நிர்வாகி இருக்கக்கூடிய திரு கண்ணன், அவருடைய அமைப்பு அதே இந்து முன்னணியை சேர்ந்த மணிகண்டன் அப்படின்ற இடைஜாதி சமூகத்தை அந்த பையன் என்ன ஜாதின்னு எல்லாத்துக்கும் நான் நீங்க சொல்ல விரும்பல. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு தனிநபர்கள் பண்ற குற்றத்தை ஒரு ஒட்டுமொத்த ஜாதியின் பேர் போடுகின்ற உங்களுக்கு இருக்கின்ற ஈன புத்தி எங்களுக்கு கிடையாது. அந்த இடைஜாதியை சேர்ந்த மணிகண்டன் அப்படின்ற பையன் பாத்தீங்கன்னாக்கா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நந்தினி என்ற பெண்ணை
காதலித்து ஏமாற்றி அந்த பெண்ணை கருவறை செய்றாங்க. அந்த பொண்ணு இத்தனைக்கு 16 வயசு, மைனர் பொண்ணு. அந்த பொண்ணை வந்துட்டு காதலித்து கருவுரை செய்து அந்த பொண்ணு வந்துட்டு கருவுற்றதுக்கு பிறகு எனக்கு அப்படியே கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த மணிகண்டன் ஒரு கிணத்தடிக்கு வர வச்சு அந்த பெண்ணை தன்னுடைய 2 நண்பர்களோட சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணலாம அந்த பெண்ணை வந்துட்டு ஒரு கருவறுக்கிற சம்பவத்தை குஜராத் நடந்ததோட கேவலமான இது பண்ணி அந்த பெண்ணோட அந்த சொல்லவே முடியாத ஒரு கொடூரமான வன்முறைக்கு அந்த பெண் உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. அந்த பெண்ணோட பிறப்புறுப்புல வந்து பாத்தீங்கன்னாக்கா பிளேடு, பாட்டில் எல்லாத்தையும் இது பண்ணி அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணி இவனுங்க கொண்டு இருக்காங்க. இவன் இத்தனைக்கு பாரு, நீங்க சொன்னீங்க இல்லைங்களா அந்த காவிய நாயகன், அந்த காவிய நாயகன் இருக்கின்ற இந்து முன்னணி, அந்த காவிய இந்து முன்னணி இருக்கு இல்லைங்களா, அதுல உறுப்பினராக இருந்த இடைஜாதி பையன் தான். இது குறித்து அந்த மேடையில உங்ககிட்ட கேட்டிருந்தாங்கனாக்கா அங்க இருக்க பத்திரிகையில யாராவது இதை ஞாபகப்படுத்தியிருந்தா உன் மூஞ்சை எங்கடா தூக்கிட்டு போய் வச்சிருப்ப மானகெட்ட பையனே. எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமா ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்து மேல மட்டும் தாக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு ஜாதி பெண்கள் மட்டும் காதலின் பேரால் ஏமாறு, எல்லா ஜாதியில இருக்க பெண்களுமே காதலின் பேரால் ஏமாறாங்க. குறிப்பிட்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள் காதலின் பேரில் ஏமாற்றப்பட்டு அவர்கள் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுறாங்க, இடைஜாதியை சேர்ந்தவர்களால் காதலிக்கப்பட்டு இந்த விஷயம் வந்துட்டு ஊருக்கு தெரிஞ்சது பண்ண பல பேர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அந்த குடும்பமே ஊரை விட்டு காலி பண்ண வைக்கப்படுது. இதை குறித்த விஷயங்கள் வேணும்னாக்கா நீ முதல்ல தீண்டாமை ஒழிப்பு முன்னணிகிட்ட போய் கேட்டுப்பாரு. அவங்ககிட்ட முழுக்க முழுக்க பட்டியல் இருக்குது. களத்தில் நிக்கிறவங்க நீ ஏசி ரூம்ல உட்காந்துட்டு 4 கதையை எழுதிட்டு நீ படத்தை எடுத்துக்கிட்டு கிழிச்சிட்டீங்கன்னா நீ ஒன்னும் பெரிய சமூக அக்கறை உள்ள பருப்புன்னு சொல்லிட்டு கருத்து சொல்ல வந்து நொட்டிட்டு வந்துடாத. ஓகே, நீ எவ்வளவு பெரிய வன்மத்தோட இருக்கிற தெரியும். உன் மனசுக்குள்ள ஜாதின்ற வன்மம் எந்த அளவுக்கு குப்பியா இருந்தாக்கா ஒரு ஜாதி மட்டும். இப்ப இந்த நந்தினி பொண்ணோட கதைக்கு நீ என்னடா சொல்ற? வெக்கங்கெட்ட மானங்கெட்ட நாயே. இந்த பொண்ணோட கதைக்கு என்ன சொல்ற? சம்பந்தப்பட்டவங்க கைது செய்யப்பட்டுட்டான். இப்ப என்ன சொல்றோம், நந்தினியை வந்துட்டு காதலின் பேரில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த மணிகண்டனுடைய ஜாதியை சொல்லி அந்த ஜாதி பசங்களை இப்படிதான் சொன்னாக்கா சரியா இருக்குமா? அந்த படத்தோட வசனங்கள் எல்லாமே பாருங்க குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை வந்துட்டு இழிவுபடுத்துற மாதிரியே அந்த ஆள் படத்தை எடுத்து வச்சிருக்கான். அவன் ரஞ்சித்தோட ஜாதிய பின்னணி என்னன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ராமதாஸுடைய இதுலதான் வந்துட்டு இத்தனை வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாம் வெளிப்படையா தெரியும் போது இதோட பெரிய ரஞ்சித் என்னோ பெரிய சமூகத்தை தூக்கி நிறுத்திக்கிற ஜாதியற்ற சமூகத்தை படைக்க வந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. அவனே ஒரு குப்பை, அந்த குப்பை எடுத்த ஒரு குப்பை படத்தில் நீ இப்படி ஒரு குப்பையான கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்ப நாங்க கேட்க பொள்ளாச்சியில வந்துட்டு பாதிக்கப்பட்ட பெண்களை இடைஜாதியினர் தான் பாதிப்பை ஏற்படுத்துறது எல்லாத்துக்கும் தெரியும். வழக்குல யார் யார் இருக்காங்கன்னு தெரியும். அந்த வழக்குல யார் யார் குற்றவாளிகள் அப்படின்னு எல்லாத்துக்கும் அவங்க இடைஜாதிகள். சோ அந்த இடைஜாதி பசங்கள்லாம் அப்படிதான் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? அந்த இடைஜாதி பசங்களை பத்தி உனக்கு பேசுறதுக்கு தானி தும்பு இருந்ததுன்னா முதல்ல நீ அதையும் பேசிட்டு அப்புறமேட்டு இதையெல்லாம் பேசுங்கடா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டி இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த விளக்கெண்ண முண்டை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அரிய பெரிய கருத்தை வந்து சொல்லியிருக்கு. அது என்னன்னு கேளுங்களேன். பசுமனாலே பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்துடும். நீ தேவர் சொல்லாத, முத்துராமலிங்க சொல்லி எந்த முத்துராமலிங்கம் ஒரு கவிஞர் முத்துராமலிங்கம்மா. சிலர் அடையாளங்களை சிதைக்காதீங்க. பசு முத்துராமலிங்க தேவர் அதான் எங்களுக்கு பிடிக்கும். காவு சிதம்பரம் பிள்ளை அதான் எங்களுக்கு பிடிக்கும். சாமிநாத ஐயர் எங்களுக்கு பிடிக்கும். எங்களுக்கு உங்களுக்கு தான் ஐயர் ஜாதி, உங்களுக்கு தான் தேவர் ஜாதி, உங்களுக்கு தான் பிள்ளை ஜாதி. எங்களுக்கெல்லாம் வரலாற்று பதிவு அது. அட கூறுகட்ட குப்பை மூலையா, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவுன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? ஒரு தேசிய தலைவர்களை, இந்த நாட்டுக்காக போராடிய தலைவர்களை ஜாதிய ரீதியா சொன்னாதான் அடையாளம் எனக்கு தெரியும் சொல்றதே ஒரு கேவலமான ஜாதிய மனநிலை புத்தி. தேசத்துக்காக போராடிய தலைவர்கள் அவர் செய்த தியாகத்தின் மூலமா இதை பண்ணணும். ஐயா வஉசி அவர்களை வந்துட்டு நினைவுபடுத்தினாக்கா அவர் வாங்கிய கப்பலும் அவர் ஏற்படுத்திய சுதேசி இயக்கமும் அதற்காக அவர் சிறை சென்று செக்கிழுத்ததான் நினைவு கொண்டமே தவிர அவருடைய ஜாதி நமக்கு நினைவு வரவே கூடாது. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு ஜாதிக்காக போராடல, இந்த நாட்டுக்காக போராடினார். அப்படி கூட இந்த நாட்டுக்காக போராடின தலைவரை நீ என்ன பண்ண எனக்கு ஜாதியா சொன்னாதான் இதானாக்கா உன்னையெல்லாம் யாராவது விளக்க மாதிரி அடிச்சாலும் தப்பு இல்லைன்னு தோணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐயா பசுமன் முத்துராமலிங்கனாரு இந்திய நேதாஜி அவர்கள் பழி கட்டுவதற்காக பல இளைஞர்களை வந்துட்டு அனுப்பியவர். அப்படிப்பட்டவரை வந்து பாத்தீங்கன்னா ஜாதியா இது பண்ண இன்னைக்கு வரைக்கும் என் சேனல்ல எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தேசிய தலைவர் ஜாதி ரீதியா சொல்லவே மாட்டேன். அவரோட பேரை சொல்ல மக்களுக்கு அது புரியாதாலும் செய்யுது. உனக்கு புரியலனாக்கா உன் தலையில மூளை இருந்தா தெரியும்.
உன் மண்டையில சாணியை தானே வச்சிட்டு இருக்கிற, சாணி குப்பையை மண்டைக்குள்ள வச்சிட்டு இருக்க, உனக்கு எப்பறம் இதெல்லாம் புரியும்? முதல்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஊவே சாமிநாதர் அவர்களை வந்துட்டு சாமிநாதன் சொன்னா தெரியுமா? ஐயோ, அவர் பேரை நீ முழுசா ஜாதி பேரோட சொன்னாலும் யாருக்கும் தெரியாது, ஊவேசான்னு சொன்னாதான் தெரியும். ஓகேவா? அப்படிதான் எல்லாத்துக்கும் மனசுல பதிவா இருக்குது. ஊவே சாமிநாதன் சொன்னாக்கா அவர் தமிழ் காட்டிய தொண்டு என்னன்றது எல்லாத்தையும் தெரியும். புதுசா வந்துட்டு எல்லாத்தையும் பிடிச்சி இது பண்ற மாதிரி எல்லாம் கதை விட்டுட்டு இருக்கதா. அப்புறம் பேரரசு அவர்களே, உங்களுக்கு இன்னொரு விஷயத்த கூட சொல்றேன். என்னுடைய சேனல்ல எந்த ஒரு தலைவர்களையும் அவர்களுடைய பேருக்கு பின்னாடி இருக்க ஜாதி ரீதியான பேரை வந்துட்டு சொல்றதே கிடையாது. டெல்லி முதல்வர் அரவிந்த் அவர்களை கூட பார்த்தீங்கன்னா அரவிந்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். வெஸ்ட் பெங்கால் முதல்வர் மம்தா அவர்களே மம்தா அப்படின்னு தான் சொல்லுவேன். அவருக்கு பேருக்கு பின்னாடி அந்த சர்நேம் வந்துட்டு முடிந்த அளவுக்கு எல்லாத்திட்டையும் தூக்கி அந்த பேரை வந்துட்டு உச்சரிக்காமலே பயன்படுவேன். குறிப்பா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு பேருக்கு பின்னாடி அந்த சர்நேம்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதி பேரை நான் உச்சரித்து கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகள் ஆகுது. இதை தொடர்ந்து நான் சொல்ல ஒன்றிய பிரதமர் நரேந்திரான்னு சொல்ல என்னுடைய சேனல்ல ஃபாலோ பண்ற பல பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்களுடைய கமெண்ட்ல நரேந்திரான்னு தான் சொல்றாங்களே தவிர மற்றபடி அவருடைய ஜாதி பேரான அந்த சர்நேமை என்ன எக்காலத்திலே அவர்கள் சொன்னதே கிடையாது. எந்த சூழல்லையும் ஒருத்தனை அடையாளப்படுத்தணும் அப்படின்னாக்கா அவன் செய்த சாதனைகள், அவனுடைய இந்த சமூகத்துக்கு செய்த தியாகங்கள், இது மூலியமா தான் ஒருவன் அடையாளப்படுத்தப்பட வேண்டுமே தவிர ஒருவன் அவன் ஜாதியின் ரீதியாக ஜாதியின் பெயரால் ஒருவன் அடையாளப்படுத்தப்படுகிறான் என்றால் அது மிகப்பெரிய இழிவு. நான் எக்காலத்தை கொண்டு என் பேரை வந்துட்டு ஜாதிய பெயர்கள் வரக்கூடாதுன்றத இந்த சேனல்ல உறுதியா இருக்கிறனால யாருடைய ஜாதி பேரையும் சொல்றது கிடையாது. என் சேனல் மை சென்னை 360 ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னாக்கா வாவு சிதம்பரனார் அப்படின்னு தான் சொல்லுவோம். பசுமன் முத்துராமலிங்கனார் சொல்ல அந்த ஜாதி பெயர்கள் எந்த இடத்துல என்னுடைய சேனல்ல வந்துட்டு வரத்துக்கு நான் விட மாட்டேன். அது ஒன்றிய பிரதமர் நரேந்திராவட்டும் யாராகட்டும் யாருடைய பேருக்கு பின்னாடியும் என்னோட சேனல் வந்துட்டு ஜாதி பேரோட சொல்லியே காட்டாது. அப்படிதான் நாங்க வந்துட்டு, ஏன்னா ஒரு விஷயத்த பண்ணோம்னா சரியா பண்ணுன்ற ஒரு முடிவோட தெளிவா நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் இன்னைக்கும் என் சேனல்ல வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா குறித்து விமர்சனம் வைக்கப்படும் போதெல்லாம் மை சென்னை 360 சேனல்ஸோட ரெகுலரான ஆடியன்ஸா இருக்கவங்க நரேந்திரான்னு சொல்லுவாங்களே தவிர நரேந்திராவுடைய ஜாதி பேரான அந்த சர்நேமை எக்காலத்தில் சொல்ல மாட்டாங்க அப்படின்றதையும் உனக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பேரரசுடைய அரிய வகை மூலையில இருந்துட்டு ஒரு அரிய வகை சிந்தனை, இந்த சிந்தனை எங்க வந்ததுனாக்கா ஏற்கனவே அதே மேடையிலே ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு, இயக்குனர் ஆர் வி உதயகுமார். அவர் பலகாலமா சொல்லிட்டு இருந்த ஒரு கருத்து தான், அதை வந்துட்டு அவருக்கு முன்னாடி காப்பி அடிச்சு சொல்லி இருக்கணும். அது என்னன்னு கேளுங்களேன். ஜாதி அழிக்கணும்னா ஜாதி சான்றதுல தூக்கி குப்பையில கொடுங்க. படிக்கிற பிள்ளை ஜாதி கேட்க சம்பளம் பொதுவாக்குங்க. என்னைக்கு பள்ளிக்கூடத்தை ஜாதி சான்று இல்லாம இருக்கோ அன்னைத்தான் ஜாதி ஒழியும். அதனாலதான் எல்லாம் சொல்லுங்க, இதுக்கு தலையில எல்லாம் மூளை இல்லைங்க, மாட்டு சாணியை தான் அடைச்சு வச்சிருக்கிறானுங்க. அதனாலதான் வந்துட்டு இதுங்களுக்கு சிந்திக்கிறதே இல்லை. பேரரசு அவர்களே, உங்க வீட்டுல நீங்க பள்ளியில படிக்கும் போது ஜாதி சான்றிதழ் வாங்குனீங்க இல்லைங்களா? அந்த ஜாதி சான்றிதழ பெருசா ஃப்ரேம் போட்டு மாட்டி டெய்லி காலையில நீங்க எழுந்திரிச்ச உடனே அந்த ஜாதி சான்றிதழுக்கு பூஜை பண்ணிய காட்டிட்டு இது பண்றீங்க. உங்களுடைய ஜாதி சான்றிதழை உங்க குழந்தைகளுக்கு கூட தான் நீங்க ஜாதி சான்றிதழ் வாங்கியிருப்பீங்க. உங்களுடைய குழந்தைக்கு ஜாதி சான்றிதழ் வாங்கியிருப்பீங்க. அந்த ஜாதி சான்றிதழ் கடைசியா நீங்க எப்ப பாத்தீங்க? உங்களுடைய ஜாதி சான்றிதழ் நீங்க கடைசியா எப்ப பார்த்திருப்பீங்க? மிஞ்சி போனா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் பதிவு பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, படிச்சு முடிச்சுட்டு. அதுக்கு அப்புறமேட்டா ஜாதி சான்றிதழ் எங்க இருக்கு? என் ஜாதி சான்றிதழ் எந்த குப்பையில இருக்குன்னு எவனுக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு தான் இருக்குது. முதல்ல ஜாதின்றதை வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த லூசு பயிலுக சொல்லிட்டு இருக்கிறானுங்க. ஏன்னா பள்ளிகள்ல சேர்த்தும் போது குழந்தைகள்கிட்ட ஜாதி என்னன்னு கேட்கும்போது குழந்தைகள்கிட்ட கேட்கறாங்க, பெற்றவன்கிட்ட கேட்கறாங்க. அது எதுக்காக கேட்கறாங்க? இடஒதுக்கீட்டு மூலமா அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய இந்த அரசாங்கம் கொடுக்கின்ற நியாயமான உரிமைகள் கிடைக்கணும் அப்படின்றதுனால. அதாவது வந்துட்டு ஒரு காலத்துல வந்து நீ என்ன ஜாதின்னு கேட்டா நீ இந்த இடத்துக்கு வராதன்னு அர்த்தம். சென்னை மாநகரங்களே பாத்தீங்கன்னா பழைய பேருந்து டிக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட ஜாதிகளை பேரை போட்டு இந்த ஜாதியினர் பஸ்ல ஏறக்கூடாதுன்னு டிக்கெட்ல பின்னாடி அச்சிட்டு இருப்பாங்க. தியேட்டர்கள்ல இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா, தியேட்டர்கள் எல்லாருமே சமமா உட்காந்து பார்த்துட்டு இருக்கோமே. குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி தியேட்டர்களுக்குள்ள குறிப்பிட்ட ஜாதிகள் வந்துட்டு அனுமதிக்கவே பட மாட்டாங்க. இன்னைக்கு கூட நரிக்குறவர்கள் ஜாதியினர் வந்துட்டு தியேட்டருக்குள்ள போக முடியாது. ரோகிணி தியேட்டர்ல என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தெரியுமல்ல? நரிக்குறவர்கள்ட்ட டிக்கெட் இருந்தாலும் அவர்கள் தியேட்டருக்குள்ள அனுப்பல. அப்படிப்பட்ட சூழல்ல நாங்க தியேட்டருக்குள்ள எல்லாரும் ஒன்னா உட்காந்துருக்கோம் அப்படின்னு கதையா விட்டுட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் ஜாதி வந்துட்டு எல்லா இடத்துல இருக்குது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க பள்ளிகளை ஜாதி எதுக்கு கேட்கறாங்கனாக்கா இடஒதுக்கீட்டின் மூலியமாக அந்த குழந்தைகளுக்கு நியாயமான உரிமை கிடைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்கு அந்த கேட்டுட்டு அதை அப்படியே மறந்துடுவாங்க.
ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தையோட நீ சொல்றே பாட புத்தகத்துல முத்துராமலிங்கனார் பேருக்கு பின்னாடி ஜாதியோட வச்சாதான் இருக்கணும், வாவு சிதம்பரனார் பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்கணும், ஊவேசாவுக்கு பின்னாடி ஜாதி இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அப்படி ஒவ்வொரு குழந்தைக்கு பின்னாடி ஜாதி பேர் சொல்லிட்டு இருந்தாலும் ஜாதி இருக்கும். ஆனா பள்ளிகள்ல எந்த சூழ்நிலையும் ஜாதி பேரே சொல்லாம பாத்துக்கிறாங்க. அதான் வந்துட்டு உன்னோட வன்மை என்னன்னு வெளிப்படையா தெரியுது. ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கல்வி அறிவு பெற்று மேல வந்து உங்களை போன்ற இடைஜாதியினருக்கு நிகராக உட்கார்றது உங்களுக்கு பிடிக்கல. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னாக்கா உங்களுக்கு மேல இருக்க அல்லையில ஆதிக்க ஜாதி அவனுக்கு நிகரா உன் ஜாதி பசங்க வந்துட்டு மேல வர்றது அவனுக்கு பிடிக்கல. அதனால இன்னைக்கு வரைக்கும் IIT IIM ஒன்றிய அரசுடைய அத்தனை அரசு வேலைகள்லையும் பாத்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட ஆதிக்க ஜாதியினர் தான் முக்கியமான அதிகார பதவியில இருக்காங்களே தவிர மற்ற ஜாதியினருக்கு இடமா இல்லை. இப்படிப்பட்ட சூழல்ல வந்து அதாவது C and D வந்துட்டு இருப்பாங்க, B ஓரளவு மற்ற சமூகத்தில் இருப்பாங்க. முக்கியமான அதிகாரமளிக்கவர்களுடைய A செக்டார் A கிரேட் ஆபீசர்ஸ் சொல்றாங்க. அந்த A கிரேட் ஆபீசர்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு முதல்ல ஒரு புள்ளி விவரத்தை முதல்ல போய் படிச்சுட்டு வா. இதெல்லாம் இன்டர்நெட்ல இருக்குது. சும்மா வாட்ஸ்அப்ல வர தகவலை பேசிக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டு அதுதான் வரலாறுன்னு பேசிட்டு அதுதான் அரசியல் பேசிட்டு இருக்க உன்ன மாதிரியான அறவேக்காட்டு முண்டங்களாலதான் இன்னைக்கு ஜாதியை பற்றிய ஜாதிய பிரச்சனை பத்தி சரியா புரிதல் இல்லாம பேசிட்டு இருக்கிறீங்க. அதனால என்னன்னாக்கா முதல்ல வந்துட்டு கனல் கண்ணன் சொன்னதே தான் உனக்கும் சொல்றேன், தயவு செஞ்சு புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு வந்துட்டு அப்புறமேட்டு பேசுங்கடா விளக்கெண்ணையடா அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உளருது. அதே கங்கா நாராயணத்தை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியாக கிடைக்கும், அவ்வளோதானே தவிர ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே. இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது. கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில் வாழக்கூடிய